சில நேரத்தில் சாத்தான் உன்னை விட்டுற மாட்டான். வரம் இல்லை, முடியாது, கூடாது, சாத்தியம் இல்லை, அதெல்லாம் நடக்காது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் அநேக வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வரத்தை பயன்படுத்திய தேவ மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மோசேயை ஆண்டவர் அழைச்ச போது அவன் ஒரு தலைவனாக மட்டுமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவனோட பேசி அதை அப்படியே ஜனங்கள் இடத்துல வந்து சொன்னான். குடும்பத்துக்காக வாழலங்க, அவன் மனைவி பிள்ளைகளுக்காக, அவன் குடும்பத்துக்காக வாழலங்க. ஆண்டவர் அழைச்சாருங்க, விட்டுட்டு வந்துட்டு இருந்துட்டான். தலைவன் மட்டுமல்ல, தீர்க்கதரிசி. ஆண்டவரோட பேசுறது அப்படியே ஜனங்க இடத்துல கொடுத்தான். தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தினான், புதைச்சி வைக்கல. சில நல்ல பாட தெரியும், பாடுங்க. இல்லை எனக்கு பாட வராது, ஆனால் இன்னொரு இடத்துல போய் உட்காந்து பாடிட்டு இருப்பான். வரத்தை மட்டுப்படுத்துகிறாய், வரத்தை மட்டுப்படுத்துகிறாய். யாத்திரா 31:1-5 படிக்க வேண்டாம். பெஸ்லேல் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு அவனுக்கு விசேஷ வரத்தை கொடுத்திருந்தான். அந்த வேலையை அவன் செஞ்சான். உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வரம், உனக்கு என்ன ஆண்டவர் செய்ய சொன்னார், அதை மட்டும் நீ செய்யணும். தேவையில்லாதல்ல போய் பண்ணக்கூடாது. அவன் ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செஞ்சான். அதை டிசைன் பண்ணக்கூடிய விசேஷத்தை, டிவைன் விஸ்டத்தை கொடுத்திருந்தார் ஆண்டவர். சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணான், ராஜாக்களை ஏற்படுத்தினான், சும்மா இல்லை. தாவீது நல்ல இசை வாசிக்கக்கூடியவன், சங்கீதம் எழுதினவன், கவிதை எழுதினவன், கிண்ணறத்தை எடுத்து வாசிச்சான். 1 சாமுவேல் 16:23 ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. எங்கெங்கோ போறாங்க, துரத்த முடியல. ராஜா சொல்றாரு, எப்பா இது என்ன பண்றது, யாரையா கூட்டிட்டு வாங்க. தாவீது இருக்கிறான், வருவான். தாவீதை கூட்டு வந்து அவன் கிண்ணறத்தை எடுத்து இப்படி வாசிக்க ஆரம்பிச்ச உடனே அவன் மேல இருக்கிற அசுத்த ஆவி அவனை விட்டு விலகி அவன் சுகமடைந்து சொஸ்தமடைந்தான். அவனுடைய இசையிலே, அவனுடைய இசை ஆயுதமாய் மாறிடுச்சு. அவனுடைய இசை ஆயுதமா மாறிடுச்சு. அவனுடைய அபிஷேகம் ஆயுதமா மாறிடுச்சு. உனக்கு இருக்கிற வரம், நீ சும்மா பாடணும்னு பாடக்கூடாது, பாட சொல்றான்னு பாடக்கூடாது. நீ பாடினா பேய் ஓடணும், நீ ஆராதிச்ச பேய் ஓடணும், நீ ஆராதிச்ச ஹீல் ஆகணும், நீ ஆராதிச்ச சுகமாகணும். நீ கீபோர்டு வாசிச்சா வல்லமை இறங்கணும், நீ வாசிக்க தொடங்கும் போது ஆடணும். தாவீது உனக்குள்ள இருந்த வரத்தை பயன்படுத்தினான். தானியேல் அவனுடைய வரத்தை பயன்படுத்தினான். அவனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்துற ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்துச்சு. ராஜாவுக்கு சொப்பனம் வந்துருச்சு, தலையை உடைச்சிக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. நாட்டில் இருக்கிற எல்லா ஜோசிக்க யாராலும் செய்ய முடியல. சரி எல்லாரையும் காலி பண்ணிடு, ஏன் சொப்பனத்தை அர்த்தம் சொன்ன எல்லாம் சாவுங்கடான்னா, அவங்களை யாரையும் கொண்டுடாதீங்க, என்ன கொண்டு போங்க. யோசேப்பு தானியேல் முன்னாடி போறான். தானியேல் போய் சொல்றான், என்ன கூட்டிட்டு போ, நான் சொல்ற ராஜாவுக்கு. அவனுக்கு இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பினான். அவனுக்குள்ள இருந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பினான். யோசேப்புக்கு அந்த வரம் இருந்துச்சு, சொப்பனம், அர்த்தம் சொல்ற வாசம், வரம் இருந்துச்சு, பயன்படுத்தினான். யாருமே கேட்கல. சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கியது. 12 அரிக்கட்டுகள் ஒரு அரிக்கட்டை தாழ விழுந்து வணங்கிச்சு. அவங்க அப்பா சொல்றாரு, அப்படின்னா என் அண்ணன் சகோதரர்கள் உன்னை வணங்கணுமா? அப்ப அம்மா அப்பா நானும் உன்னை வணங்கணுமா? அவ்வளவு பெரிய ஆளா? நான் சொல்லல, கர்த்தர் சொன்னார். சொன்னேன். பல வருஷத்துக்கு அப்புறம் அவரை போய் வணங்க ஆரம்பிச்சான். சூரியனும் சந்திரனும் யாக்கோபு வணங்கினான். 12 11 அண்ணன் தம்பிங்க வணங்கினாங்க.
எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, சொப்பனம் நிறைவேறிச்சு. வரத்தை பயன்படுத்து. குறித்த காலத்திலே உன்னுடைய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதமானாலும் காத்துரு, அது நிறைவேறும் என்று சொல்றார். பவுல் அவனுக்குள்ள ஒரு வரம் இருந்துச்சு, 14 நிருபத்தை எழுத்து வர இருந்துச்சு. வரத்தை பயன்படுத்தலாம். அவன் பயன்படுத்தினால்தான் இன்னைக்கு அந்த 14 நிருபத்தை நாம படிச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த வரத்தை யூஸ் பண்ணலன்னா இன்னைக்கு 14 புஸ்தகம் நம்ம கையில கிடைச்சிருக்குமா? வரத்தை ஒழுங்கு ஆண்டவர் நல்ல எழுதுற வரம் கொடுத்திருப்பார், டிராயிங் பண்ற வரம் கொடுத்திருப்பார். யூஸ் பண்ணணும். டான்ஸ் யூஸ் பண்ணணும், சபைக்கு யூஸ் பண்ணணும். உனக்கு என்னென்ன கிஃப்ட் இருக்குது அதை கர்த்தருக்கு யூஸ் பண்ணு, அதை ஆண்டவருக்கு யூஸ் பண்ணு. பிலிப்பு சுவிசேஷ வரம் இருந்துச்சு. கந்தேகா மந்திரி, எத்தியோப்பியா மந்திரி ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினான். அவனுடைய வரத்தை பயன்படுத்தலாம். பர்னபா ஆறுதலின் மகன் என்றான். அற்புதமான ஆறுதலான வார்த்தையை சொல்லி ஜனங்களை வழி நடத்தினான். அவன் வரத்தை யூஸ் பண்ணான். பொற்காள் தையல் மிஷின் வேலை செய்யறவன், தையல் மிஷின் வேலை செஞ்சுக்கிட்டே நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டான். அவளுக்குள்ள வரான். நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிறன்னா உனக்கும் புறஜாதிக்கும் வித்தியாசம் இருக்கணும். நீ இங்க ஜபம் பண்ணிட்டு வீட்டுக்கு அங்க போனோன்னு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சினிமாவுக்கு போய்கிட்டு அங்க கதையை பேசிக்கிட்டு இருந்தனா அவன் என்ன செய்வா? சண்டை